செட்டிநாடு மீன் வறுவல். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். இந்த காரமான மீன் வறுவலுடன் செட்டிநாடு சமையலின் துணிச்சலான மற்றும் நறுமணமிக்க சுவைகளை அனுபவியுங்கள். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: காய்ந்த சிவப்பு மிளகாய், குண்டு மிளகாய், மல்லி விதைகள், சீரகம், சோம்பு, கருப்பு மிளகு தாள்கள், கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு பற்கள், சின்ன வெங்காயம் அல்லது சிறிய வெங்காயம், மஞ்சள் தூள். படி 1. மீன் துண்டுகளை நன்கு சுத்தம் செய்து கழுவவும். காகிதத் துண்டுகளால் துடைத்து உலர்த்தவும். படி 2. ஒரு வறண்ட வாணலியில் காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி விதைகள், சீரகம், சோம்பு மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றை மணம் வரும் வரை லேசாக வறுக்கவும். அவற்றை ஆறவிடவும். படி 3. வறுத்த மசாலா பொருட்கள்: கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு ஆகியவற்றை மிக்ஸி அல்லது கலப்பான் பிளெண்டர் இல் சேர்த்துக் கொள்ளவும். 2 முதல் 3 வரை தேக்கரண்டி தண்ணீர் சேர்த்து மென்மையான கெட்டியான விழுதாக அரைத்துக் கொள்ளவும். தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் சேர்க்கவும். படி 4. தயார் செய்த மசாலா விழுதை ஒவ்வொரு மீன் துண்டிலும் தாராளமாக தடவி, அனைத்து பக்கங்களிலும் நன்கு பூசப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். மீன் துண்டுகள் தடிமனாக இருந்தால் மசாலா உள்ளே செல்ல வசதியாக அவற்றின் மீது மெல்லிய கீறல்களை இடவும். படி 5. மீனை குறைந்தது 30 நிமிடங்களுக்கு குளிர்சாதன பெட்டியில் ஊற வைக்கவும். சிறந்த முடிவுகளுக்கு 1 முதல் 2 வரை மணி நேரம் ஊற வைக்கவும். படி 6. ஆழமற்ற வறுவலுக்கு ஒரு கடாயில் சமையல் எண்ணெயை மிதமான தீயில் சூடாக்கவும். எண்ணெய் வறுக்கும் அளவுக்கு சூடாக இருக்க வேண்டும், ஆனால் புகை வரக்கூடாது. படி 7. மெதுவாக ஊறவைத்த மீன் துண்டுகளை சூடான எண்ணெயில் வைக்கவும். கடாயில் அளவுக்கு அதிகமாக துண்டுகளை போட வேண்டாம், தேவைப்பட்டால் பலமுறை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கவும். படி 8. மீன் துண்டுகளை ஒவ்வொரு பக்கமும் பொன்னிறமாகும் வரையும் முழுமையாக வேகும் வரையும் சுமார் 5 முதல் 7 வரை நிமிடங்கள் வறுக்கவும். மீன் துண்டுகளின் தடிமனை பொறுத்து சமையல் நேரம் மாறுபடும். படி 9. பருப்பு கடலை மசாலா கலவை. வறுத்த மீன்களை பாத்திரத்திலிருந்து எடுத்து அதிகப்படியான எண்ணெயை வடிகட்ட காகித துண்டுகள் மீது வைக்கவும். படி 10. செட்டிநாடு மீன் வறுவலை சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.